பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு மிக முக்கியமான நாள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை இந்த உலகம் நினைவு கூறுகிற ஆரம்பத்தின் நாள். இதை உலகத்திலே பல கிறிஸ்தவர்கள் இதை ஆஷ் வென்ஸ்டே, அதாவது சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள். இன்றிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை வரைக்கும் இந்த லென்த் டேஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த நாட்கள் 40 நாட்கள் கணக்கிடப்படுகிறது. இதில் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதை லென்த் டேஸ் என்று சொல்லுவாங்க. அதனுடைய ஆரம்பம் இன்றைக்கு சாம்பல் புதன் என்று ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாமே வேதத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது இதற்கான எந்த ஆதாரமே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக அவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரா? அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு கூட அவர் சீஷர்களோடு கூட அவர் பந்து இருந்த அப்பத்தை புசித்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இது எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரமேறின 315 வருஷங்கள் கழித்து கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு மன்னனாலே இந்த லென்த் டேஸ் இது உருவாக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால், அன்பான பிள்ளைகளே, இது அந்த காலத்தில் வாழ்ந்த பாபிலோனியர்கள் தங்களுடைய தேவதைக்கு 40 நாட்கள் துக்க நாட்கள் அனுசரித்து கொண்டிருந்தார்கள். இவர் பார்த்தாரு, உயிரில்லாத மற்ற உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் துக்க தினங்களை நீங்கள் அனுசரிக்கும் பொழுது, அதாவது பாபிலோனியர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் இல்லாத ஒரு கடவுளுக்கு நீங்கள் துக்க நாட்கள் நீங்கள் 40 நாட்கள் அனுசரிக்கும் பொழுது, எங்களுக்காக மரித்த எங்களுடைய ஆண்டவருக்காக நாங்கள் துக்க நாட்களை எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் அனுசரிப்பது தவறொன்றுமில்லை என்று அவராலே இந்த உருவாக்கப்பட்டதான் இந்த சாம்பர் புதனும் இந்த 40 நாட்கள் லென்த் டேஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த துக்க நாட்களும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும் ஆதி திருச்சபையார், அதாவது கிட்டத்தட்ட இது 3ஆம் நூற்றாண்டிலே பிற்பகுதியிலே இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, ஆனால் பலர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்பான பிள்ளைகளே, இதை பல கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பதாக அவர்கள் 40 நாட்கள் அவர்கள் துக்க நாட்களை அனுசரித்தார்கள் என்று பல குறிப்புகள் இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாது என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை நான் குறை கூற விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகள், எது அப்படியா இருந்தாலும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதிலே தவறொன்றும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த நாளிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை குறித்ததான பல செய்திகளை நாம் சரித்திரபூர்வமாக மற்றும் ஆவிக்குரிய வகையிலையும் நாம் அநேக காரியங்களை நாம் ஆராயப் போகிறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த நாளிலிருந்து வருகிற குட் ஃப்ரைடே வரைக்கும், அதாவது புனித வெள்ளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் நாம் இந்த சிலுவை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றி எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான வார்த்தை முதலாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? பிசாசுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தினுடைய செய்தியை முதல்ல பெற்றுக்கொண்டவன் யார் என்று சொன்னால் பிசாசு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அந்த வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், மனுஷர்களுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் முதல்ல சொல்லல, பிசாசுக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஏன்னு சொன்னால், தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார்.
அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய மனுஷனை பிசாசு வஞ்சித்து தனக்கு அடிமையாக்கி கொண்டபடியினாலே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டதான மனுஷனையும் மனுஷியும் நீ வஞ்சித்து உனக்கு அடிமையாக்கி கொண்டாய். இந்த ஸ்திரீயை நீ வஞ்சித்தாய். இந்த ஸ்திரீயனுடைய சந்ததியிலே ஒருவர் பிறக்க போகிறார். அவர் உன்னுடைய தலையை நசுக்க போகிறார். நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்ததான முதலாவது காரியத்தை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த வசனம் ஒரு உண்மையாகவே ஒரு விசேஷமான ஒரு வசனம். என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்திரீயினிடத்துல பிறந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாராம்? கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசுனுடைய தலையை நசுக்க போகிறார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்திற்கான திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீ அவரின் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே, நீ அவர் குதிகாலிலே சிராய்ப்பை, கீறலை உண்டாக்குவாய். கீறலை மட்டும்தான், நசுக்கிறது கிடையாது, சும்மா லைட்டாக ஒரு கீறல் மட்டும்தான் உண்டாக்க முடியும் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் அவர் வந்து நமக்காக மரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் தலையை நசுக்கி அவரே நமக்கு தலையாய் மாறும்படியாக, அவரே நம்மை நடத்துகிற தேவனாய் மாறும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பிசாசினுடைய கிரியைகளையும் அவனுடைய தலையை, அதாவது நசுக்கி, ஆண்டவருடைய அதிகாரங்களை கர்த்தர் நசுக்கி அவரே நம்மை ஆளுகை செய்யும்படியாக இந்த உலகத்திலே அவர் நமக்காக மரித்தார் சிலுவையிலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக மரித்த அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் தலையை நசுக்கி நீரே எங்களுக்கு தலையாய் இருக்கும்படி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் என்கிறதான ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மரித்த தேவனே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிசாசின் கிரியைகள் அல்ல, மனுஷர்கள் அல்ல, நீரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.